JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு கோரி அதிமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் மாநகராட்சியின் 42வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான JP என்கின்ற ஜெயப்பிரகாஷ் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக ஓசூரில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் உள்ள உழவர்கள், காய்கனி விற்பனையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் வணிக பெருமக்கள் உள்ளிட்டோரிடம் நேரில் சென்று அதிமுக அரசின் சாதனைகளையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் நிறைவேற்றி தரப்பட உள்ள வாக்குறுதிகளையும் அச்சிடப்பட்ட பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இதைத் தொடர்ந்து தாலுகா அலுவலக சாலை, அந்த சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலை மற்றும் பாகலூர் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைய பெற்றுள்ள வணிக நிறுவனங்கள் பொதுமக்களிடையே திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி திமுகவை அகற்ற அனைத்து மக்களும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என அப்போது அவர் பரப்புரை மேற்கொண்டார். சில பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட ஜெயப்பிரகாஷ் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் பேசி வாக்காளர்களிடையே இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோரியது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து நேதாஜி சாலை, மகாத்மா காந்தி சாலை, பழைய பெங்களூர் சாலை உள்ளிட்ட மாநகரின் பிரதான சாலைகளின் வழியாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் அதிமுக ஆட்சியில் சாதனைகள் குறித்த பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். இந்த பரப்புரையின் பொழுது கூட்டணி கட்சிகளான BJP, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார்கள். சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்களின் வெற்றிக்காக இன்று உழவர் சந்தையில் பயணித்துக் கொண்டு ஓட்டு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். வாக்காளர் பெருமக்களே, ஏழை எளிய மக்களின் சின்னம் இரட்டை சின்னம். மண்ணின் மைந்தன், ஏழைகளின் பங்காளன், உலர்களின் தோழன், அன்பு சகோதரர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர், எந்த ஒரு நிகழ்ச்சியும் அன்பாக கலந்து கொள்வார்கள். நாட்டின் மக்களின் சிந்திப்பை எப்பயும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிற தலைவர் தான் நம் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்கிறோம். அன்பு சகோதரர்களே, உழவர் சந்தைக்கு வந்திருக்கும் வாடிக்கையாளர்களே, இங்கு வியாபார பெருமக்களே, உங்கள் விவசாயம் பெருக வேண்டும் என்றால் மீண்டும் இரட்டை வர வேண்டும். விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதுகெலும்பு நமது விவசாய மக்கள். நமது விவசாய மக்கள் நலம் பெற வேண்டும். விவசாயியின் மகன் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவர்களும் ஒரு உழவர் மகன், உழவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், உழவர்களின் நாயகன். அவர்களுக்கு நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பட்டா கொடுக்கிறோம் என்று பட்டா கொடுத்தார்கள். ஆனா யாருக்கு கொடுத்தார்கள்? அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் நம்பியிருந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. 30-40 வருடங்களா இருந்த அந்த இடத்தில் இருந்தவர்கள் கொடுக்கவில்லை. யாருக்கோ கொடுத்தார்கள், வேண்டியவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏழைகளை ஏமாற்றினார்கள். அந்த ஏமாற்றினவர்களுக்கும் ஏமாந்தவர்களுக்கும் மீண்டும் பட்டா வழங்கப்படும் இரட்டை ஆட்சி மலர்ந்தவுடன். அதே போல் எத்தனையோ விவசாயிகளின்
மரணத்திற்கு காரணமான அந்த கட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற மீண்டும் அவர்கள் அந்த குடும்பம் வளர வேண்டும் என்று இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உலகளில் அன்பு சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கும் மீண்டும் எடப்பாடியின் ஆட்சி வர வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். மக்களுக்கு காவல் வேண்டும். காவலர்களுக்கு காவல் வேண்டும். அதை மீண்டும் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்று ஒசூருக்கு வளர்ச்சியாக வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு நாம் செய்ய வேண்டிய வேலை வாக்களித்தவர்களுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். 5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சி குறுகோல் ஆட்சி. ஒசூருக்கு ஏதாவது கல்லூரி வந்ததா, இல்ல டேம் கட்டினாங்களா, இல்ல பெரிய தொழிற்சாலை வந்ததா? நமது பாரத பிரதமரிடம் எங்கள் தமிழ்நாடு மக்கள் உலகமெங்கும் இன்று படித்து கொண்டிருக்கின்றார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்தார். அந்த 11 மருத்துவக் கல்லூரியில் படித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் வளர்ந்த நாடு நம் தமிழ்நாடு. அதிகமாக மருத்துவக் கல்லூரி இருக்கிற நாடு தமிழ்நாடு. அந்த மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து வரும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த நமது தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் இரட்டை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். உழவர்களின் தோழன், ஏழைகளின் பங்காளன் நமது பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் விவசாய மகன். நமக்கு விவசாயங்கள் நமது விவசாயிகளின் முதுகெலும்பு இருக்கின்ற சிற்காலிடம் வேலை செய்தால் போதும், விவசாயங்கள் வேண்டாம் என்று போராடும் ஒரே ஒரு தோழர், ஒரே ஒரு வேட்பாளர், ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் நமது பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். இங்கு விமான நிலையம் இருக்கிறது. ஏன் நாங்கள் விமானம் போகாதா, இல்ல விலைநேற்றம் இடம் மட்டும்தான் வேண்டுமா? அந்த குடும்ப ஆட்சியில் தோழர்களே, விமான நிலையம் வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கின்ற பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு நில வியாபாரம் செய்யும் ஊழல்களின் தலைவர், ஊழல்களின் மன்னன், ஏழைகளை ரத்தம் முறியும் மன்னர்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியின் ஜி ஸ்கொயர் என்கிற ஒரு நிறுவனம் அந்த விமான நிலையம் அங்கதான் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏன் அங்க மட்டும் வேண்டும்? ஏன் அது கல்லூரிகளுக்காகதா, இல்ல சிப்காட்டுக்காகதா, இல்ல ஏழை எளிய மக்களுக்கும் அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டிக் கொடுக்க முடியாதா? ஏன் அதை செய்ய மாட்டார்கள்? அந்த விவசாய பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களை வளர்த்து வைக்க வேண்டும் என்பது ஆட்சி மாற வேண்டும் என்றால் மீண்டும் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்கு பாமர மக்கள் வாக்கு, பிஜேபி வாக்கு, பாமர வாக்கு.
கோர்ட் வச்சிருந்தோம் கோர்ட்டு சுட்டால பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறைகளுக்கும் காவல் இல்லை, மக்களுக்கும் காவல் இல்லை. இந்த குடிபோதையில் இருக்கும் மக்கள்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் காவல்துறையை மிரட்டுகிறார்கள், மக்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். இந்த குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும், விரட்ட வேண்டும். அது நாம் செய்ய வேண்டும் என்றால் நமது இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அன்பார்ந்த வாக்காளர், காவல்துறைக்கும் பாதுகாப்பில்லை, மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. பாதுகாப்பில்லாத ஒரே ஒரு தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாடு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மீண்டும் இரட்டை சின்னத்து வந்தால்தான் நமது நாடு செழிப்பாக இருக்கும், ஏழை மக்கள்கள் செழிப்பாக இருப்பார்கள், ஏழைகளின் விவசாயிகள் செழிப்பாக இருப்பார்கள், உழவர் சந்தைக்கு வரும் உழவர்களும் நன்றாக இருப்பார்கள். வியாபார பெருமக்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இரட்டை சின்னம் எப்பொழுதும் துணையாக இருக்கும் ஒரே ஒரு சின்னம் இரட்டை சின்னம். அந்த இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். நமது புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு பதவி வர வேண்டும். அதற்கு நீங்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்களை, வியாபார பெருமக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். வியாபார தோழர்கள் அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் அன்பு வேட்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை, ஏழைகளின் தொழிலாளர், உழவர்களின் மகன், மண்ணின் மைந்தன், அவர்களுக்கு வாக்களித்து மாபெருமான எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் நீங்கள் மக்களை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வியாபார மக்களின் தொல்லை இல்லாமல் நல்ல ஒரு ஆட்சியை நமது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நமது வேட்பாளர் சின்னத்தில் சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவர்களையும் நாம் 4 நகராட்சி மாநகராட்சி செய்து கொடுக்க நமது வேட்பாளர், அருமையான வேட்பாளர், அன்பான அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பாராளுமன்றத்தில் உறுப்பினருக்கு போட்டியிட்ட அன்பு வாக்களித்து வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அன்பு வியாபாரங்களுக்கு வாக்குகளை அம்மா கேமரா டெலிக் பண்ணுமா
திருவாரூர் மாநகராட்சியின் வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் நமக்கு வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களின் சின்னமாம் இரட்டை சின்னம். ஏழை எல்லோர்களின் சின்னம் இரட்டை சின்னம். மண்ணின் மைந்தன், ஏழைகளின் பங்காளன், உழவர்களின் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி மாநகராட்சியா செய்து கொடுத்தவர்கள் நமது அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இருக்கும் பொழுது வரிகளை ஏற்ற மாட்டோம் என்று பொய்யாக கூறினார்கள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் 6 மாதத்தில் மின்சார வரி, குப்பை வரி நாம் அகற்ற வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம ஒரு ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு ஆட்சி. இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், குடும்ப ஆட்சியை விரட்ட வேண்டும், ஏழைகள் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் நாம் இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், சிதறாமல் யோசித்து பாருங்கள். இரட்டை சின்னத்தில் வாக்களித்தால் நாம் என்னென்ன பயன்பெற வேண்டும் இல்லாத ஒரு ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி. வழக்கறிஞர்களுக்கு நீதி கேட்கும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் பலாத்காரம் செய்யும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பற்ற ஆட்சி. இந்த பாதுகாப்பை விரட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடும் ஒரே ஒரு எதிரிகளை நாம் ஒழித்தால்தான் இந்த நாட்டு மக்கள் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். அவருக்கு நல்லது நடக்கும். நல்லது நடக்க வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களிங்கள். அன்பால పెట్టుకున్నారా రాబోయే శాసనసభ్యులు మా బాలకృష్ణారెడ్డి గారు వాళ్ళకి మీరు 2 కోట్ల గుర్తించి వాళ్ళు ఎక్కువైన మెజార్టీలో గెలిపియాలని మీ ఇల్లు ఎదుకొని మీ ఊరు ఎదుకొని మీ ఈదిగా వస్తున్నారక అన్నలారా, రైతు బిడ్డ, మీ ఊరు బిడ్డ, మీ ఇంటి బిడ్డ, వాళ్ళకి మీరు 2 ఆకలి గుర్తియాలని మిమ్మల్ని అడుకుంటా ఉన్నాం. 2 ఆకలి గుర్తించే పేదవాళ్ళు డెవలప్మెంట్ కావాలా, రైతులు డెవలప్మెంట్ కావాలా, వీళ్ళంతా బాగుండాలంటే 2 ఆకు ఓట్లు గుర్తియండి. మీ పవిత్రమైన ఓటు, మీ బంగారమైన ఓటు 2 ఆకలి గుర్తులు కోటియండి. మీరు తిరిగా డిఎంకి కోటేసి గెలిపిస్తే మీ ఊర్లో గుడి ఉండాలి, గుడి మాన్యం ఉండాలి, సారాయి అంగడి వస్తుంది, గాంజా అంగడి వస్తుంది, ఈ స్కూల్ బిల్డింగ్ అంతా వాల్ బిల్డింగ్ అయిపోతుంది. ఏమారాదండ, ఏమారుకొని ఉండదండ. తిరిగా 2 ఆకలి కోటేయండి, జనాల్ని కాపాడండి. దాన్ని అడిగేకే మిమ్మల్ని ఈ దీనిగా వస్తున్నారు బాలకృష్ణారెడ్డి గారు. మీ వ్యక్తి వాళ్ళని గెలిపించాలని కోరుకుంటాము, అడుకుంటాము. बानो बहनों, अपना गांव अच्छा रहना, बाल बच्चा अच्छा रहना, सबको भी सेफ्टी होना, दुकान वाले पर सेफ्टी होना, उसके लिए 2 बच्चे को वोट डाल के उसको जिताना। बालकृष्ण जिताने के बाद गाँव का बहुत सेफ्टी रहेगा। उसके लिए 2 पत्ते वोट डालना करके आपका घर का वास्ते, आपका वोट डालना को पूछने के वास्ते बालकृष्ण आकर वाकाला பெருமக்களே சிந்தித்து பாருங்கள். வியாபாரம் இருகரம் கூப்பி கையேந்தி வாக்குகளை சேகரிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.